ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மானஸ் அபிமன்யூஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ப்ரௌனி மில்க் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்த டெம்பரேச்சரில் பேக் பண்ணணுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள சாஷெட்டில் எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதாவது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதில் பின்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணுமோ அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 3 எக்கு. அது உங்களுக்கு ப்ரௌனியாக வேணும்னா 2 எக்கு போதும். கேக்காக வேணும்னா 3 எக்கு போட்டுக்கலாம். நாங்கள் 3 எக்கு போட போகிறோம். அதோட 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு கப்பில் 1/3 ஆயில் சேர்த்துக்கணும். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ப்ரீஹீட்டில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நாங்கள் 3 முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் 2 முட்டை ப்ரௌனி மாதிரி வேணும் அப்படின்றதுனால 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். 3 முட்டையுமே உடச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக் பீட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட விஸ்க்கு தான் இருந்ததுனால 3 மினிட்ஸ் நல்லா விஸ்க்கை வச்சு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க 1/3 ஒரு கப்புக்கு 1/3 ஆஃப் ஆயில் ஊற்றணும். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். அதில் ஸ்மெல் இருக்காது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும். அதை போட்டும் நல்லா அது ரெண்டுமே மெர்ஜாகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்து அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதுவும் நல்லா மெர்ஜ் ஆகணும். அப்போ தான் நம்ம பவுட்ரு போடும் போது லம்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பேக்கெட்டில் எல்லா மாவுமே சேர்ந்து தான் இருக்கும். அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டுட்டிங்கன்னா நிறைய லம்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா சாக்லேட் மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு 13 இன்ச் பேன் எடுத்து அந்த பேனில் நல்லா கீ போட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அந்த கீ அப்ளை பண்ண பேனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சதுக்கப்புறம் 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகணும். ஏன்னா அப்போ தான் கேக் நல்லா ரைஸ் ஆகி கேக் ஃபுல்லாகவே வெந்து வரும். அவனில் இருக்கிற கேக்கை ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். அதில் ஒட்டுனுச்சுன்னா அது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் எடுக்கும்போது கரெக்டாக வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே ரெடியாக இருந்தது. கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.